காலையில எந்திச்ச உடனே எது செய்ய மறக்கிறோமோ இல்லையோ, பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் செய்யாம இருக்க மாட்டோங்க. அந்த மாரி தான் வந்து எல்லார் வீட்லயும் செய்யக்கூடிய இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லா பிரேக்ஃபாஸ்ட்டுக்குமே ஒரு காமனான ஒரு சைட் டிஷ் எப்படி செய்யலாம், ரொம்ப ஈஸியா எப்படி செய்யலான்றது தாங்க ஷேர் பண்ண போறேன். ஸோ நாம வந்து இன்னைக்கு தால் ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்க போறோம். ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி தான். நான் என்னோட ஸ்டைல்ல எப்படி செய்வேன்றத ஷேர் பண்ணியிருக்கேன். சிறு பருப்பே வச்சு நான் இத செய்ய போறேங்க. ரொம்ப குயிக்காவும், டக்குன்னும் செஞ்சு முடிச்சிடலாம். மார்னிங் எந்திச்ச உடனே காலையில குழந்தைங்களுக்கு லஞ்சு, பிரேக்ஃபாஸ்ட் இதெல்லாம் செய்கிற நேரத்தில் வந்து ஸோ ரொம்ப குயிக்கான கம்மியான நேரத்தில் கம்மியான இன்க்ரீடியன்ட் வச்சு சீக்கிரமாக செய்கிறதுக்காக தான் இந்த மாதிரி நான் செய்வேன். ஸோ பருப்பு வந்து ஊறிடுச்சு. இப்போ வந்து அடுப்பில் ஒரு குக்கரை வச்சு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை போட்டு கடுகு, கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கூடவே வந்து கொஞ்சம் போல் சீரகம் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கோங்க. கடுகு, கருவேப்பிலை, கொஞ்சம் போல் சீரகம் எல்லாமே சேர்த்தாச்சா. இப்போது நறுக்கின வெங்காயம் சேர்த்துருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம்ங்க. கிட்டத்தட்ட ஒரு 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு பருப்பு தாங்க நான் இன்றைக்கி செய்ய போகிறேன் தால். இது கூடவே வந்து இந்த வெங்காயத்து கூடயே பச்சை மிளகாவையும் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். இது ரெண்டுத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ரொம்ப சுருண்டு ப்ரௌனிஷ் கலரில் வரணும்னு அவசியம் கிடையாது. வெங்காயம் நல்லா வெந்து சுருண்டு வந்தாலே போதும், அவ்வளோதாங்க. இப்போது இது கூடவே கொஞ்சம் போல் உப்பையும் சேர்த்துக்கலாம். ஸோ உப்பு நான் வந்து அப்புறமா சேர்த்துக்கலான்னு ஸ்கிப் பண்ணிவிட்டேன். அதுக்கு முன்னாடி வந்து வெங்காயம் ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். ஸோ நம்ம எந்த அளவுக்கு செய்ய போகிறோமோ அதுக்கேற்ற அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடைய பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா நம்ம இதில் ஒரு குட்டி சைஸ் தக்காளியும் சேர்த்துக்கலாம். ஸோ தக்காளியும் சேர்க்குறதுனால கொஞ்சம் டேஸ்டியாக இருக்குங்க. இது கூடவே வந்து கொத்தமல்லியும் சேர்த்து நம்ம வந்து வதக்கி விட்டோம்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால் கொத்தமல்லி, தக்காளி 2மே சேர்த்தே நான் எடுத்து வச்சுருக்கேன். அது 2த்தையுமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதங்க விட்டுக்கலாம். ஸோ நல்லா அந்த தக்காளி வந்து மசிஞ்சு வந்தாலே போதுங்க. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் போல் பெருங்காயத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது தூளையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா பருப்புன்றதுனால நமக்கு வந்து பெருங்காயத்தூள் நம்ம ஆட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஸோ ஆட் பண்ணிட்டு கூடவே கொஞ்சம் போல் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேங்க. ஸோ இதில் வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் மிளகாத்தூள் வேணால் சேர்த்துக்கலாம். இல்லைன்னா சின்னும் பச்சை மிளகாவே அதிகமாக போட்டு கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. நான் இன்றைக்கி பச்சை மிளகாய் மட்டுமே வந்து சேர்த்து செய்ய போகிறேன். அதனால் மிளகாத்தூள்லாம் எதுவுமே சேர்க்கலைங்க. நல்லா வதங்கி வந்துடுச்சு, தக்காளி சுருண்டு வந்துடுச்சு. இப்போ நான் வந்து ஊற வச்ச அந்த பருப்பை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே தண்ணியையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நம்ம இதில் ரொம்ப விசில் வைக்கணும்னு அவசியமே கிடையாதுங்க. ஒரு 3லேருந்து 4 விசிலுக்குள்ளேயே, இல்லை 2 விசில் வச்சாலே வந்து நல்லா வெந்து வந்துடும். ஸோ நம்மளோட விருப்பம் நல்லா குழஞ்சி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 4 விசில் வச்சுருங்க. நல்லா இந்த மாதிரி முழுசாகவே தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 3 விசில் வச்சு எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான குயிக்கான நேரத்தில் செய்யக்கூடிய ஒரு தால் ரெசிபி வந்து தான் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இது வந்து நம்ம வீட்டில் நான் வந்து எப்படி குயிக்காக வந்து செய்வேன் அப்படின்றத ஷேர் பண்ணியிருக்கேன். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க. நம்ம வீட்டில் அன்றைக்கி பார்த்திங்கன்னா இட்லி, தோசை 2மே செஞ்சுருந்தேன். ரொம்பவே நல்லாயிருக்கும். மெயினாக வந்து இது சப்பாத்தியோட என் வீட்டு குழந்தைங்க எல்லாருக்குமே வந்து ரொம்பவே பிடிக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த சிம்பிள் அண்ட் ஈஸியான ரெசிபி உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம்.